பகவத்கீதையை படித்து கொண்டிருக்கோம். நிறைய பேர் உரைகள் என்றாலேன்னு தெரியாது. அதாவது ஒரு கொஞ்சம் தங்கத்தை விற்க போகிறீங்க, இல்லாட்டி அடகு வைக்க போகிறீங்க, இல்லை போன அந்த கடைக்கு போனால் அவனை கல்லுண்டு வச்சுட்டான் பார்ப்பான் உண்மையான தங்கமா இல்லை. அதான் உரைகள். அது அங்கே. இங்கே உரைகள்ண்டா இது பகவத்கீதா மேனுவல் ஆஃப் லைஃப். அதாவது இந்த வாழ்க்கையில் எப்படி வாழணும், இந்த ஆத்ம ஞானம் உண்டா என்ன, அதை எப்படி அடையலாம், கர்மயோகம், பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம், 4 யோகம் தான் உள்ள யோகம். அதை பற்றிய விளக்கமும் இங்கே உண்டு. இப்போ அதே உரைகள் என்ன வச்சேன்டா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன், கும்பிட்டேன், தேங்காய் உடைச்சேன். இந்த ஒரு கோயிலில் 500 ரூபா போட்டேன், இங்கே உண்டியல்ல. சரி சரி ஓட்டிங்க. அப்புறம் நான் என்னது மிளகும் இளநீ மிளகுமா, அதானே இந்த இது என்ன சொந்த சட்டி பிடிக்குள்ள என்ன சொல்லுவாங்க, மிளகும் தண்ணியும் குடிச்சோன்னாங்க. சரி என்ன சொல்ல வரேன்டா, என்ன சொல்ல வரேன்டா, இதெல்லாம் இந்த நூலில் சொல்லுங்க இல்லை. ஆனால் அது இல்லைண்டும் இல்லை. ஏன், அது பல காரணங்களாக உனக்கு உதவி செய்யுது. என்ன, இந்த வயிறு கொஞ்சம் பசி இருந்தால் தூக்கம் வராது, நீ படிக்க ஜெபம் பண்ணலாம், எல்லாம் இருக்கா, இல்லாண்டி யாரும் சொல்லலை. ஆனால் அது பக்தி பிடிங்கோ இல்லை. சிம்பிள். உரைகள் என்னக்குள்ள என்னென்னா இல்லை, நீ செய்கிற இது காரியம், நீ பக்தி யோகன்றாய், நான் கர்மயோகன்றாய், நான் எல்லாம் பிராணம் எல்லாம் சொல்கிறாய், அது சரியா அத்தாரிட்டி வேணுமே. நீ அந்த சேர்கிட்ட போய் கேளு. ஒரு டவுட் வந்துட்டா விஞ்ஞானத்தில் எனக்கு உள்ள தெரியும், அவர்கிட்ட போய் கேளு, இல்லாட்டி கூகுளில் போய் தேடி இப்படி இருக்கு இல்லையோ, அவன் தற்போதைய எல்லாம் உடனே போய் சர்ச் பண்ணுவோம் எந்த இடத்துல இல்லையோ. அப்போ ஏன் உரைகள் என்று இந்த பகவத்கீதை நாங்கள் படிக்கிறோம்டா, நாங்கள்லாம் என்னது இவர் சொல்லலை, என்னது போட்ட அடித்தது போதும் அணைத்திட வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றி மாதிரி நாங்கள் போதாதில்லை, போதுமா என்ன சொல்கிறாருப்பா, போதும் ஒன்று சொல்லலை, அது வேறு விஷயம். என்ன சொல்ல வரேன்டா, இது நீ இதெல்லாம் நான் அன்றைக்கு அதை நான் சொன்னேன் அவர்கிட்ட, திரும்பவும் ஒரு சொல்ல போகிறேன் பரவாயில்ல. நல்ல அதாவது எந்த விஷயம் பொய்யண்டா சொல்லக்கூடாது, தவறண்டான்னு சொல்லக்கூடாது. ஆனால் நீ ஒளிச்சு வைக்கிற சத்தியத்தை நான் நீ எது உண்மை உனக்கு கொஞ்சம் தெரியுது, ஆனால் அதை இது நாம் என்னது மரியாதை இல்லையா, என்ன சொல்கிறது, மரியாதை இல்லை ஊர்லாம் நோ, இது சரியான மரியாதை. ஏனெனில் பிரதானி உபனிஷத்தில் வருது. அதாவது இந்த ஒரு கணவனோ மனைவியோ இந்த காதலியோ நல்லா அவங்க 2 பேரும் அந்த நேரத்தில் அவன் உள்ளும் தெரியாது வெளியும் தெரியாது. பிரம்மஞானத்துக்கு உதாரணம் இதை சொன்னோன்னே என்ற நண்பர் அவர் பிரம்மச்சாரி, அவர் இதெல்லாம் இந்த உபனிஷத்தில் இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் எழும்பு இன்றைக்கு இருந்து 40 நாள் மௌனம், ஒருவடம் கேட்கக்கூடாது, கெட் அவுட் அனுப்பிட்டார். உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் வேணா, இவர் கேட்ட அர்த்தம். அவர் ஆஃபீஸில் சொல்லிப்பேன், அந்த ஜாமியை தெரியல, லவ் ஃபெயிலியருங்க, என்ன லவ் ஃபெயிலியருங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்டா இல்லை, அப்போ என்ன சொல்கிறான், அது நல்ல விளக்கம், நல்ல யோசிப்பான். அந்த உலகம் முழுக்கும் மயக்கி வச்சிருக்கு. அதையும் சொன்னேன் நான். என்ன சொன்னேன், பிரதா இதில் மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, பீஷ்மர் 10 நாள் சண்டை பிடிச்சது. அப்போ அவர் கண்ணன் சொன்னால் நான் என்னது ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அவர் சொல்லிட்டார். பீஷ்மர் சொன்னார் நான் கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன். ரெண்டும் எதிர்மாறான இது. அவன் இப்போ எடுப்பு வைக்கிறோண்டு அர்ஜுனனுக்கு அம்புடலை, முட்டையெல்லாம் கண்ணனுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் வலியுது. இவன் சண்டை பிடிக்கிறான். ஆனால் உண்மையில் அவ்வளவு இருந்த அவர் உறவினரில் பீஷ்மர் தான் இவனுக்கு அர்ஜுனனுக்கு மிக நெருங்கிய. எல்லாருக்கும் அப்பப்பா அவங்க அம்மம்மா எல்லாரும் விருப்பம். அவன் தூக்கினார், அங்கே அவர் ஆயுதத்தையும் தூக்கினார், தேர்ற சக்கரத்தை வந்து எடுத்துட்டு போனார், அவரை கொள்வது. அந்த நேரம் பீஷ்மர் எல்லாத்தையும் விட்டு போட்டு அவரை புகழ்ந்து பாடுறார். அதில் ஒரு பாட்டு நீங்கள் கோடி தெரிஞ்சு சொன்னாலும் காணாது. அவர் என்ன சொல்கிறாருண்டா, என் பெருமானே உனது சிருஷ்டியை தொடர்றதுக்கு தான் நீ காம இச்சையை இந்த உயிர்கள இதயத்தில் வைத்துள்ளார். அது சொல்கிறவர் பிரம்மச்சாரி.
நான் ஒன்று ஒளிச்சா இருக்குது உனக்கு அந்த அதெல்லாம் என்ன ஆபங்கம் ஆபாசம் ஆபாசம் இதெல்லாம் ஆபாசம் படிப்பெல்லாம் பண்ணுற கூத்து. அப்போ என்ன சொல்கிறாரு அவர் என்ன ஆகவே நான் அதான் சொல்ல வரேன். நீ ஏன் இப்போ சாப்பாடை ஓரளவு மன்னிக்கலாம். இந்த உடம்பு நடக்கிறது ஹங்கர் அண்ட் தேர்ஸ்ட். நீ சாப்பாடு ஒழுங்காக விடுதா 40 நாளைக்கு இந்த உடம்பு நின்று பிடிக்குமா? அது ஒரு கட்டாஞ்சாகும். தண்ணி இல்லாமல் தான் 3 நாளே செத்து போய். சரி ஹங்கர் அண்ட் தேர்ஸ்ட்னா பசியும் தாகும். இந்த பிராணனுக்குரிய இந்த உடம்பு இயக்குற அந்த சொல்கிற என்னது ஃபிசிக்கல் எனர்ஜியா அதுக்கு சொல்கிறது என்ன சொல்கிறது எனிவே அது பிராணம் இந்த உடம்பை இயக்குற அவ்வளோவே அதான் இயக்கு. அவள் அங்கே கிரீஃப் அண்ட் டெலிஷன்டா மனது கண்டா மனம் இருந்தால் எண்ணங்கள் இருந்தால் அது கவலையும் வரும் குழப்பமும் வரும். அது எதுக்குரியது சொல்லு? மனம். டிக்கே அண்ட் டெத் என்னது அதாவது பிறப்பு புனிமூப்பு சாக்காடு எது உடம்புக்குரியது. அப்புறம் பொண்டேஜ் அண்ட் லிபரேஷன் என்ன பந்தமும் மோட்சதும் உண்ட புத்தி உண்ட தலை சொல்லுது நான் பந்தமாக எப்படியா பந்தமாக இருக்கேன் ஒன்று மீல் பந்தம் அது அவனி என்ன பண்ணுறேன்னா இந்த 4 இந்த செட்டு 4 செட்டு பசி தாகம் அது இந்த உடங்கி இருக்கிற பிராணசக்திக்கு கொடுக்க வேண்டிய உணவு. அப்புறம் அங்கே இந்த கிரீஃபண்டா என்னது கிரீஃபண்டா கவலையும் குழப்பமும் மனத்துக்குரியது மனம் வேண்டா. அப்புறம் அங்கிறது கிரீஃபண்ட் டிக்கேண்டேத் என்ன பிடிப்பு சாக்கிறது உடம்புக்குரியது. மற்றது பொண்டேஜ் லிபரேஷன்னா பந்தமும் முக்தியும் இந்த புத்தி தான் சொல்லுது. இங்கே பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை. இந்த 4 நீயும் இல்லை முடியுங்க உனதும் இல்லை. அப்போ நம்ம இங்கே இருக்க அவ்வளோ கொஞ்சம் பேராகுது. இதை சொல்கிற விவேகம் சொல்லுங்க. விவேகம் அந்த விஷயத்தில் இங்கே வரும். இவர் சொன்ன கேள்விக்கு நான் சொல்லப்போம் அந்த சொன்ன திரும்ப சொல்லப்போம் ரெக்கார்ட் பண்ணுறான் பண்ணு என்னண்டா பாரு நீ 84 லட்சத்துலேயும் என்னது பசி தாகம் தூக்கம் மற்றது அதை மைதுனம் என்று இருக்குது அது வேண்டா செக்ஸு அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மரியாதையா அதில் என்னது இனப்பெருக்கம் வந்து மரியாதை சொல்லிவிடும். அது ஆபாசம் இல்லை தானே? ஓகே ஓகே இனப்பெருக்கம் சரி தானே. அப்போ இன்னும் இருந்தா இது உனக்கும் இல்லை உண்டையும் இல்லை. அவர் பீஷ்மரனே சொன்னார் இறைவா உன்ற இந்த சிருஷ்டியை கண்டினியூ பண்ணுறதையும் வச்சுருக்க அதில் விஷயம் வருது. அப்போ அந்த அந்த நேரத்துலையோ அந்த பெக்ஷன் ஓகே அது சொல்லையா வரா இல்லை என்ன நடக்குது அந்த நேரத்தில் உண்ட அகங்காரம் இருக்க முடியாது எண்ணம் இருக்க முடியாது மனமும் இல்லை அகங்காரம் இல்லை நீயும் இல்லை. அப்போ அந்த பிரம்மானந்தம் ஓல்மஸ்ட் அதெல்லாம் தான் சொன்னேன் அந்த ஓல்மஸ்ட் ஒரு ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் அந்த ஒரு ஃபியூ செகண்ட் நீ அதில் இருக்கிற ஆழ்ந்த உறக்கம் போகல. அப்போ அந்த டேஸ்ட்டு என்ன திரும்பத்தில் அது என்ன பண்ணுறாய். ஆனால் அதுக்கும் இதுக்கும் அது இன்பத்துக்காக வைக்கப்படவில்லை. அதுதான் போயிட்டு இது ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. இந்த மிச்சம் கவனமாக இருக்கணும். ஆம்பளைகளுக்கு பொம்பளைகள் மாயை பொம்பளைகளுக்கு ஆம்பளை மாயை அங்கே ஒன்றும் இல்லை ஒரு சரக்கும் இல்லை. ஆனால் நீ வாங்கி கொண்டு என்ன சொல்கிற அதுக்கு ஒன்று விவேகம் சொல்லுங்க. இந்த இடத்துல சாதாரண ஆக்கள் இவன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க இந்த ஜாமியாக இருக்குது நான் ஒரு இதை உலகம் முழுக்க இருக்குது இவன் சொன்ன இங்கே மட்டும் இல்லை. ஏதோ நான் சென்னை சில தனியாக போகிறேன் இதை காரியம் போனேன் பஸ் நின்றுது எழுதியிருக்கு சென்னை பெரம்பூர் அங்கேயே போகணும் ஏறிட்டேன் வேறு இருந்தால் அங்கே இருந்து எழுப்பிட்டு வந்தேன்னு பக்கத்தில் இருந்து சாமியே என்ன லவ் வேலையாறாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன் ஓப்பா விட்டுட்டு போனான் அவள் பறந்து போனா அப்படித்தானப்பா என்ன செய்கிறது அது வேறு வழி இல்லாமல் நான் சன்னியாகப்படுத்துகிறேன் இல்லை அவனுக்கு என்ன சொந்தம் தெரியுமா அதைத்தான் நான் நினைச்சேனே அதுதானே நான் அதை ஓவனி சொல்லியிருந்தா அவருக்கு என்னம்மா அந்த ஆஃபீஸில் கிடுக்கும் அப்பா நான் உண்மையிலே சொன்னேனே எங்களுக்கு லவ் வேலையை வரல அங்கே சன்னியாக எடுக்கல அது வேறு விஷயம் ரமணா. இப்போ என்ன சொல்லுவாருண்டா முருகநாதன் தூங்கக்கூடாது எழுமுங்க கொஞ்சம் பிராணாயம் செய்து வாங்க ஒரு 10 ரூபா இது விளங்குமா இது பகவத்கீதையில் வருது இதை பற்றி வருது. உனக்கு என்ன வேணும் எனக்கு அவ்வளோ இடையில்லாத முடிவில்லாத சுகம் வேணும் எனக்கு சுதந்திரம் வேணும் அந்த மேனுவல் தான் இது அதாவது இதெல்லாம் உனக்கு உண்மையாக ஒரு 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 அது அடையிறதுக்கு என்ன ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அது அடையிறதுக்கு உனக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லை வழிகாட்டப்பட்டுள்ளது. அடைஞ்சது பிறகு இல்லை இது அடைஞ்சவனுக்கு எப்படி அதையும் இருக்குது இல்லை நீ பக்தன் அவனுடைய லட்சணம் என்ன
ஒரு யோகிர லட்சணம் என்ன, ஒரு ஞானிர லட்சம் என்ன, அது மட்டும் இந்த முக்குணங்கள் அதை கடந்தவனும் குணாதீதன் ஒவ்வொன்றும் இருக்குது. அதுதான் டச் ஸ்டோன், அதில் உரைகள். நீ நான் முக்குணத்தை கடந்துட்டான்னு உனக்கு அப்படி தெரியும், போய்ப்பார் இங்கே இருக்கு. அப்போ இந்த உரைகளை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கேன். அப்போ ஏன்டா நான் இந்த இந்த பெட்டிக்குள்ள விஷயத்தை பசியின் தாகமும் தூக்கமும் இது உனக்கும் இல்லை, இது என்னது என்ன ஊக்கம் சொல்கிறேன், இயல்பு ஊக்கம், இன்ஸ்டிங்க்ட். நான் சொன்ன அமீபா இருந்து இல்லை பிரம்மா படைப்பு கூட வரையும் அவரும் உங்கள் கல்யாணம் கட்டி விடலான்னு வச்சு ஓகே. இப்போ அது நீயும் இல்லை முடியுங்கோ, அது அந்த பரம்பொருள் உண்ட இதயத்தில் வச்சுருக்கார். ஒவ்வொரு செல் இன்னும் ஒவ்வொரு களத்துலேயும் இந்த ஆசை இருக்குது. அது ஆசை உனக்கு இல்லை, இன்னும் சந்தேகப்படுத்தினா சந்தேகம் இருக்கணும் இல்லையே இந்த உலகத்தை இதுவரை இல்லை புரியுங்கோ. நோ, அது சொல்கிறேன். அடைந்தால் என்ன சொல்கிறேன், அதிருப்தி, அடையாட்டி என்னது, அதான் நான் சொன்னேன். அடையவில்லை, காதலி கிடைக்கவில்லை, விட்டு ஓடிட்டார் என்ன. அப்போ உடனே சுவாமியார் என்ன பண்ணார், வேறு வழியே இல்லை. அடையமானே அப்போ காதலில் வெயில் லட்சங்கள் அவங்க எல்லோரும் சென்னியாக ஆயிருக்கணும். முருகன் அடிப்பயலாம் நான் அவரிடம் சொன்னது, இவங்களுக்கு அதை விட சிந்திக்கிறது முடியும் சோதன், சிந்திக்க முடியாது. அவனை வந்து நீ அங்கே இல்லை போகிற, அவனை போகிறது படத்துக்கு கூட்டிப்போம். அங்கே போனால் காதல் சீனரி இருக்கும், இல்லை கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, கொஞ்சமாவது அந்த அந்த கொஞ்சம் இது இறங்கும் இல்லை. அப்பா நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த பிளஃபர்ஸ்ன்னு சொல்கிறவங்களாம் இல்லை முட்டாளர்கள் மட்டும் இல்லை, முக்தினர் அறியாத மூர்க்க. நான் சொன்னேன் அவன் சொல்ல இப்படி உங்களை மூர்க்கண்ணே நான் சொல்லலை. ஆறு தேவாரத்தை சொன்னேன், மாணிக்க வாச சொன்னார். மூர்க்கன்னா அது சமஸ்கிருதம் இருக்குது, அசிங்கத்தில் அசிங்கம், த டெட்டியஸ்ட் இடியட்ஸ் அப்படிதான். அந்த இடியட்ஸை சொன்னால் பெஸ்ட்டு. வடிகட்டின முட்டான் நான் சொன்னேன், கோயிலில் சொன்னேன் இல்லையோ, ஒன்றும் வடிக சொல்லத்தான் போகணும் வரணும், இல்லாட்டி கொஞ்சம் சூடு சூடனே வரணும் மனுஷன் பேசணும். அப்போ இதெல்லாம் ஆபாசம். அவன் அந்த ஓஷோ படம் போகும்போது அவன் என்ன வேண்டாம், 2 பேர் சண்டை பிடிச்சாங்கண்டா பார்த்து கொண்டிருப்பாங்க இல்லை, 2 பேர் லவ் பண்ணி கிஸ் பண்ணாங்கண்டா ஆபாசம் பிடிக்கலாம் பப்ளி செய்யலாமா, இந்த நாய் பூனை இதெல்லாம் செய்யுது அது மாதிரி சொல்லுங்க எனக்கு காயங்களும் கமோ ஃபைட். என்னண்டா எல்லா மகான்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தடுத்து ஆட்கொள்ற மாதிரி வருது தானே. அது மாதிரி சுவாமிஜிக்கு கூட்டாளி செத்தது ஓகே பக்கத்துல அது அப்படியெல்லாம் வந்து தடுத்து ஆட்கொள்ற மாதிரி வந்து தானே சுவாமிஜி இதுக்கு வந்து அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல இருக்கு. அது சரிப்பா, அது சரி. இப்ப சொல்ற நீ இவங்கட அபிப்பிராயம் அது இதால போயிருப்பாரு அந்த மாதிரி. நீயும் எத்தனை பேருக்கு ஃபெயில். இந்த கேள்வி நீங்கள் கூட திரும்ப தப்பாக பார்க்குறீங்க. எந்த கேள்வி என்னடா, அப்பா காதலிலே தோல்வியுட்டான் காலை ஒரு எத்தனை நான் சொல்லலை அதே இவன் சொல்ல அது அப்பா இது எத்தனை பேருக்கு தெரியும். அவன் ஊகிக்கிறதா அவனுக்கு சுவாமி சுத்தியில அம்மாப்பா மார்க்கண்டு தாத்தாவும் வெளியே தந்தவர் தானே, ஆனா அதையும் மீறி தானே எல்லாம் நடந்துருக்கு. அது சரி, ஆனா இவன் பாயிண்ட நீங்க தப்புறீங்க, டச் பண்ண கூடாது. இல்ல சாமிஜி, நான் பாயிண்ட்ஸ் தாரன். எஸ் ஆதாரம் கரெக்ட். எல்லாம் நடந்து எல்லா மான்கள வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு தடுத்தாட்கொள்ற சந்தர்ப்பம் வராமே இல்லை வந்து ஆயிருக்கு. எஸ் அது மாதிரி நான் சின்ன வயதுல நடந்ததே சொல்றேன். அதே மாதிரி அவர் மார்க்கண்டு தாத்தா எழுதி தந்ததும் அப்படின்ட்டு அதன்படி போயிருக்கணும். அதன்படி போகல. ஆனா இவங்க சொல்றது இவர் ஆபாசத்தை சொல்லாம சாமியாரம் மௌத்தம் வாயில மூடுறதும் நீ உண்மையை தான் சொல்றீங்க. நான் அதை இவங்க சொல்லலையாப்பா. வேற காரணம் இந்த ஒரே ஒரு தான் நான் ஆகி என்ன பண்றேன்டா, வேற காரணம் ஏதாவது இருக்கலாம்னு கூட எடுக்கலையே. என்ன காரணம், லவ் ஃபெயிலியர் அடி சக்கு. எந்த கேள்வி விளங்க உங்களுக்கு எல்லாரும் இவன் மட்டும் இல்லை, எங்கே அவன் பாரு அது சென்னையில் எங்கேயோ தெரியும் அவரும் அந்த பக்கத்தில் இருந்து என்ன சொல்கிறான், லவ் ஃபெயிலியராங்கன்னு கேட்குறான். அப்போ என்ன சொல்கிறேன்டா, இந்த லோ மென்டாலிட்டியும் அந்த அந்த என்ன சொல்கிற அனிமல் இன்ஸ்டிங்க்டில் இருக்கிற அந்த சமுதாயத்துக்கு இதை தவிர ஒன்றொன்றையும் சோதிக்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட்
ஆனால் அவங்க சொல்கிறது சரி ஏன்டா அவங்களுக்கு வெயில் ஒருவனும் கிடைக்கலையே அவங்களுக்கு. சரி நான் சொல்கிறேன்டா இங்கே இருக்குது அதுவும் விரதாபுரத்தில் செக்ஸ் என்ன நம்ம ஆணும் பெண்ணுக்கு சேர நேரம் அந்த நேரத்தில் அவன் அனுபவிக்கிறான். அது பிரம்மஜானி, அவனு பிரம்மஜானி இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு சாம்பிள். அது அது அடைஞ்சிருந்தா நீ திரும்ப போகிற அது திருப்பி வந்துருக்கணும், வரமாட்டாது. ஏன் அது உனக்காக இல்லை, அது சிருஷ்டி. பாருங்கோ, சிருஷ்டி ஸ்திதி வினாசான கணக்கம். தாயாரை பற்றி நான் 3 சொல்ல கொஞ்சம் சர்வமங்கல மாங்கல்யம். அதுக்கப்புறம் அடுத்தது சிருஷ்டி ஸ்திதி வினாசானாம் சக்தி பூத்தே சனாத்தனி. எங்கிருந்த தாயே அம்மா பராசக்தி சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் சம்மாரத்துக்கும் சக்தி கொடுக்குற நீ. முதலாவது சிருஷ்டி. நான் நேற்று இந்த சுலோகத்தை நான் சொன்னேன், என்னது ஞானினாமபி சேத்தாம்சி தேவி பகவதி ஹிச்சா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. அப்போ இந்த உயிரில் பாரு எவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட முடியவே முடியாது, அவ்வளோ தூரமாக அதை பிரித்து வச்சான். அந்த தாயிர திருவருளும் இதாலான்னு ஒருவனுக்கு விளங்குது. சம்திங் சம்திங் அது அதுக்கு பெரிய ஆசீர்வாதமும் அற்புதமான ஆழ்ந்து அகன்று கூர்மையான தூய்மையான புத்தி. அதுலேருந்து தான் மனித பிறவி. அது மனித பிறவிலே இந்த இவ்வளோ தூரம் என்னதும் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா இது 3ம் கிடைச்சிது, நமக்கு கிடைச்சிது. இதுக்கு மேலே இறைவன் கொடுக்குற ஆசீர்வாதமே இல்லை. இப்போ நீ கட்டாயம் அடைவ அப்படி இல்லை. அந்த இது நமக்கு கிடைச்சிட்டு போனால் இந்த இந்த இன்ஸ்டிங் மென்டாலிட்டி சரிதானே. என்ன சொல்கிறாங்க, இயல்பூக்க மனநிலை. இது நீங்கள் வெளியில் வராட்டி நீ கிட்டே வர முடியாது. முறை நமக்கு இல்லையே வராது. எஸ், அதில் இருந்தால் பாரு எங்கே போய் பார்த்தாலும் இந்த துறை அவங்க உண்மையிலே நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்கள கண்டோடனே தானாக என்ன பணி வருது, காலத்தோடும் சொல்லுது. ஹவு டிட் யூ டூ தட்? நமக்கு தெரியுது இம்பாசிபிள், முடியாத காரியம், முடிச்சிடும். அப்பா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் இன்னமும் அந்த இயல்பூக்க மனநிலையிலிருந்து பெட்டிஷா வழியில் வரல. நான் என்ன இல்லை ஒரு உதாரணம் சொன்னேன் சரிதானே இல்லையா, இடந்தாரு புள்ள அல்ல. இப்போ நான் இன்னொன்று காட்டியிருப்பேன், ஏன் என்னோட காட்டலை மாட்டிக்கொண்டேன் எங்கள்கிட்ட வந்து. ஒரு எல்லாம் விட்டு விட்டாங்களே இவட, விட மாட்டேன். சொல்கிறா நீ இந்த டாப்பிக்கை மாற்ற பார்க்குறாள் இவள். நீ டீ இல்லை, பிளேன் டீ இல்லை, வைன் இல்லை, சாம்பியன் கொடுத்தா கூட என்ன நடக்கும், டாபிக் கண்டினியூ நிற்காது. முருகன் அவர் ஒரு நான் வடை உண்டு, வடை இல்லை வட இந்தியாவில் லட்டுன்னு சொல்லுவாங்க. என்னது லட்டு வடை. இன்றைக்கு புதன்கிழமை இல்லையே, ஒன்றை திங்கக்கிழமை. அப்போ உரைகள் என்ன இவ்வளவு ஏன் சொல்கிறேன்டா, இல்லை வருது. பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாரீரம் தபோச்சத்தேண்டு வருது. ஏன்னா அவன் தெரியும். முதலாவது அவங்க ஒரு டாக்டர் சொன்னார், ஜஸ்ட் இந்த சலைவாக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை அவர் சொன்னார் உண்டு. ஆனால் என்ன நடக்குது, இது இன்ஸ்டிங்க்குள்ளே இல்லை, அது உணவை பற்றி வேறு. ஆனால் இது கிரியேட்டிவ் இன்ஸ்டிங், சாதாரணம் இல்லை. சுவாமி சாந்தன் நேற்று சொன்னார், த காட் இன் மோஷன், இந்த கிரியேட்டிவ் இந்த இந்த பாலியனா என்ன அந்த வார்த்தை என்ன பிடிக்கிறது, இந்த ஜெனரேஷன் அந்த அந்த இன்ஸ்டிங். அது சொல்கிற காட் இன் மோஷன், அந்த கடவுள்ற நகர்வான் இது, அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. எஸ், இது அந்த கதையை சொல்லுவோமே பரவாயில்ல. நாரதர் கேள்விப்பட்டார், எல்லாத்தையும் வெல்லலாம், என்ன இந்த காம இச்சையை வெல்ல முடியாது. இப்போ இவர் போய் தவம் செய்கிறார், அவர் வந்திருப்பாங்க, ரொம்ப ஊர் வச்சு யாராவது வந்திருப்பாங்க இல்லையா, அசையில் இவர் காமனை முடியுங்கோ வெண்டு விட்டேன். அங்கே போகிறேன், நம்முடைய சிவஜி தான் முதல் போகிறேன்.
அவர் நேரம் போனார். அப்பாட்ட போனோடனே அவன் சொல்ல, அப்பா எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் அதுக்குள்ளானே இருக்கிறேன், ஏன் நான் படைப்பு கடவுள் என்ன தான் படைக்கிறேன், அதனுடைய என்னோட கேட்காது, நீ சிவருமான்னு போய்க்க, அவர் தான் காமதகனன்னு சொல்லி அவர் போனார். அவர் முதல் சொன்னது, அப்பா நாரதா ஒரே ஒரு வேண்டுகோள், அது நீ வேண்டுட்டா இல்லையோ, இதை விஷ்ணுகிட்ட மட்டும் நீ சொல்ல. அவர் சொல்லாமல் நான் கூட தவறி இருக்கலாம், சொல்லிவிட்டா இல்லையோ, வாய் நான் விட்டேன் போகிறேன், எங்கள் வைகுண்டது போயிட்டேன். அங்கே கவனம் சொல்லு, இது கதை மட்டுமே ஆழமான விஷயம். அங்கே போனோடனே போனோடனே உள்ளுக்கு தானே வழியில் வரும். அவர், பெருமானி உந்த திருவருளால் நான் காமத்தை வென்று விட்டேன். அப்படியா, நான் வெரி வெல்டன் நல்ல பெரிய காரியம், நீ சாதிச்சு விட்டார். பெரிய சந்தேகத்தோட சிவபெருமான் சொன்னார், என்ன சொல்லணும்னா அவர் போகிறார். திடீர்னு ஒரு உலகம் தெரியுது, அடே இதுவரை நான் பார்க்கல, இந்த நான் எப்படி மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் உண்டு வீட்டுக்கு போனே நாரத மகர்ஷி அந்த அரசன் பார்த்து விழிப்பட்டு வர வேண்டும் இந்த மகளுக்கு என்ன சொல்கிறாயே சுயம்பரம் நாளை அன்றைக்கு இருக்குது, அது நீங்கள் வந்தபடியாக அது என்ன அந்த அது தான் பரிபூரணமாக ஆசீர்வாதம் கிடைக்கும்னு. ஓகே, அப்போ மகளை கூப்பிட்டான். சரி, நாரத மகர்ஷி ஆசீர்வாதம் கொடுக்கணும் இல்லையோ. ஒரு பார்வை என்ன நடந்தது, கண்டதும் காதல் முடிந்து. அப்போ பார்த்தனே இவன் என்ன நகட்டும் அது விட படாசை. இப்போ என்ன பண்ணுறது, ஓடு மாட்டோம் மாப்பிள்ளைகிட்ட திரும்ப விஷ்ணுவிட போயிட்டா. போய் இங்கே பாரு, நீ என்ன எனக்கு தெரியாது, அதெல்லாம் மறந்துட்டேன், அது காமிச்சேன் உடனே. நான் அவளை நான் கட்டல. அவள் என்ன சொல்கிறாள்டா, நான் கட்டி நான் விஷ்ணுவை தான் கல்யாணம் கட்டேன். இல்லை நாரை கட்டும், நாராயண தான் கல்யாணம் கட்டும். அப்போ எனக்கு ஹரி என்ன விஷ்ணு என்னது, இந்த ஹரி பெருமானே இந்த ஹரியிட நான் உருவம் வேணும். ஹரியண்டா ஒன்று குரங்கு, சரியானே. அவர் சொன்னார், ஓகே கொடுத்தோம், என்ன தந்தோம். போய் சிவம்பரம் நடக்குது, இவர் இருக்கார். இருந்தோடனே அவர் அந்த தோழி சொல்லி கொண்டு வர, இந்த அரசன் இவர் அவர் குணாதிசயம் தானே சொல்லி வரக்குள்ள இவர்கிட்ட பார்த்து படாச்சு அங்கே பார்க்காம இவரை விட்டுட்டு அந்த போயிடுவார். அப்போ நான் இப்போ நாராயணட்ட கேட்டு வந்தேன், ஹரியிட எனக்கு தானே மாலை விடணும் அங்கே போகிறான்னொன்னே பக்கத்தில் எனக்கு விளங்கி போச்சு. நீங்கள் கொஞ்சம் கண்ணாடி கொஞ்சம் பாருங்கள் உங்களோட முகத்தை, அங்கே போய் பார்த்தா குரங்கு, சரியானே குரங்கு, சரியானே. அப்போ என்ன நடந்தது, அது கதை மிச்சம் உங்களுக்கு தெரியும். என்ன இவ்வளோ வரேன்டா, இல்லை காமனை வென்ற மாப்பிள்ளைக்கு மறந்தே போயிட்டு இவன் கண்டோன்னு அது என்ன சொல்லு கஷ்டப்படுறேன். என்ன இவ்வளோ வரேன்டா, நோ அதான் நான் இப்போ அனுப்பினான். அற்புதம், அற்புதமாக இருக்கு. இதாக இருக்கு எல்லாம் கேளுங்க கவனமா. எப்படி இந்த குணாதிசயத்தில் எப்படி அடைகிறண்டு அது இருக்கு. தத்தம் எத்தனை பார்க்கும்போது 600 அப்படி சொல்ல ஒழுங்காக சொல்லையா. இதில் என்ன வருதுண்டா, இந்த பக்தியால் நீ அடையலாம் உண்டு. 695 சரி, தேங்க்யூ. மாறாத என்ன சொல்கிறேன்டா, ஒரு கேள்வி என்னது, முக்குணத்தையும் இப்படி கடக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு சாத்வியனுக்கு தான் நம்ம என்ன சொல்கிற விளங்கும், ராஜேஷ் தாமஸ் அவங்களுக்கு விளங்காது. அவர் என்ன இருக்கிறான்டா, மாறாத பக்தி யோகத்தால் என்னை யார் உபாசிக்கிறார்களோ, என்ன மாறாது, அது ஒரே இடத்துல மாறா வரும். அதில் சொல்கிறது பிரேமை, பரம பிரேமை,
அது நாரத பக்தி ஜோதியில் அவர் தான் எழுதியிருக்கார். அதில் வருது பரம பிரேமி, அது அன்பு பக்தி. அதனால் பரம இந்த பொம்பளை ஆம்பளை கதை இல்லை. பரம பிரேமை சொருபமாக இருக்கிற பக்தி யோகத்தால், எந்த பக்தி யோகத்தால்? பரம பிரேமை சொருபமாக இருக்கிற பக்தி யோகத்தால் யார் ஒருவன் அனைத்தையும் நாராயண சொருபமாக கருதி, நாராயண சொன்னா அவர் இதில் இது கண்ணண்ட இது ஒன்று இஷ்ட தெய்வமாக கருதி அந்தர்முக திருஷ்டியில் ஆத்மானு சந்தானம் செய்து கொண்டே இருக்கிறானோ, இதை செய்துட்டு இதுக்குள்ளே நானாக இருக்கிறேன் லவ் வராறேண்டா அந்த ஆத்மனி தான் கருதி அவன் சந்து இருக்கிறானோ அவன் பிரம்மஸ்வரூபமாகிறான். அதான் நம்ம என்னது உபாசனை தான் சொன்னேன். இந்த ஹையஸ்ட்டு ஓகே. அது எங்கே இருக்குது? இது 13வது அத்தியாயம் 26வது சுலோகத்தில் நான் படிச்சு விட்ருக்கேன். அப்போ எனக்கு எப்படி அடைகிறன்றது பக்தியால் இருக்குது. இந்த பக்தி உனக்கு இருக்கிறதா இல்லாட்டி போட்டு என்னால் முடியும். அது இந்த ஒவ்வொரு யோகத்தும் தொடக்கத்தில் இப்படி வராது. பயிற்சியால் முடியும். எல்லா இடத்துலையும் வருது. ஏன்னா அப்போ எவ்வளோ என்ன சொல்லுவாருண்டா, இதெல்லாம் நீ சரியான முறையில் என்ன பக்தியண்டா என்ன, கர்மயோகம் வேண்டாம் என்ன, ராஜயோகம் வேண்டாம் என்ன, ஞான யோகம் வேண்டாம், எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி என்ன, அதிகாரம் உள்ளது பகவத்கீதை. உபனிஷத்துலேயும் இருக்குது. ஆனால் உபனிஷ சிரமம் என்னண்டா, ஒரு குருநாதர் இல்லாமல் அதை படித்த ஒரு உண்மையிலே ஞானம் அடைந்தவர் இல்லாமல் உபனிஷம் விளங்காது. அது பெரிய சூக்ஷ்மமான விஷயம். ஆனால் இது அவன் அர்ஜுனன் சாதாரண ஒரு மனுஷன், அவன் ஆத்ம ஞானம் கேட்கவே இல்லை. உண்மையில் அவன் என்ன கேட்டான்னா, நான் இதை சண்டை பிடிக்கணுமா இல்லை என்ன தெரியும், நான் விட்டு ரோட போகிறேன். அவன் கேட்ட கேள்வி சண்டை பிடிக்கிறதா இல்லையா, பிடி இல்லாட்டி பிடிக்கணும் சொல்ல வேண்டியது. ஆத்ம ஞானத்தையும் ஏன் உபதேச நல்லா யோசிச்சுப்பாரு. ஏனெனில் இந்த 84 லட்சம் பிறவிலே நீ அவ்வளோ கேள்வி 84 லட்சம் பிறவி கேள்விகள் கேட்டும் இந்த ஆத்ம ஞானம் உனக்கு இல்லாட்டி கேள்வி நிற்காது, பதில் நிற்காது, துன்பமும் நிற்காது, குழப்பமும் நிற்கவே நிற்காது. அப்போ அவர் ஒரே நேரத்தில் என்ன வேரோட அந்த என்னது அந்த சந்தேகத்தை எடுத்து விட்டார். இந்த ஆத்ம ஞானம் அது 2 அத்தியாயத்தில் வருது. தொடர்ந்து அப்போ பாயிண்ட் என்னென்னா, உரைகள் அது எனக்கு என்ன ஒன்றுண்டா என்னது, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அந்த மனையிலே உனக்கு கொஞ்சம் 35வது வீதமாக இல்லாட்டி இது நீ எழுப்பிட்டு போயிடு. வீட்டை போய் நீ ஒன்றை கட்டு, ஒன்று காணாட்டியா அந்த பக்கம் போய் 2 ஒன்று கட்டு இல்லையோ, கட்டி போட்டு சாகு வரணும். உண்மை அப்படின்னு சொல்லணும். அவனா வேறே போகிறாய், சாக மாட்டியோ, சாகுவாய், சாகு சேர்த்தா என்ன பண்ணுவாய், திரும்ப புறப்பாய், திரும்ப கல்யாணம் காட்டு 1 2 இல்லையோ 16 பெற்று பெருவாழ்வு வாழ். என்னை கூட்டாளி நான் சொன்னேன், பட்டு கோவம் வந்து எனக்கு அவ்வளோ பட்ட நோயில் பட்டு போட்டு இல்லை அறிவு இருக்கான்னு அது சொல்கிற ராஜேஷ் முடியாது. எனக்கு 12 பேரை பிள்ளை வேணும், உண்டு வேணும். நான் இன்னும் 12 காணாது, 16 எல்லா இடத்துலையும் 12 எழுதலையே. என்ன எழுதிருக்கு? 16 தானே எழுதிருக்கு. ஆனால் பண்டிகை அப்புறந்தேண்டா என்ன 16 உனக்கும் 16 உண்ட என்ன மகள் மகன் எல்லாருக்கும் 16 கிடைக்கும். உண்மையாது என்ன சொல்ல வரண்டா விலங்கு. அப்பா இப்போ பாருங்களேன், அந்த ஏசுனாரே சிலுவையில் அடைஞ்சாங்க, மகாத்மா காந்தி சுட்டு கொண்டான். இந்த உலகத்துக்கு புத்தரை படுத்தின மாடு தெரியுமா உங்களுக்கு? அவர் எடுத்துல இது நடந்த அழகான ஒரு கதை. என்ன சொல்லுவாருண்டா, இந்த உலகம் நீ இருக்கிற உலகம்